காஞ்சிபுரத்துலேருந்து சுந்தருங்கிறவர் கேட்குறார். அதாவது கேள்விகளில் பல விதம் இருக்குதுன்னு சொல்கிறா. அதில் இந்த குரு சிஷ்யனை பார்த்து கேட்குற கேள்விக்கும் சிஷ்யன் குருவை பார்த்து கேட்குற கேள்விக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறார். ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். மலைங்கிறது மிக உயரமான, அதாவது மிக உயரமான பகுதியை சூட்டும்போது மலைன்னு சொல்லுவாள், மிக தாழ்வான பகுதியை சூட்டுகிற போது மடுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு சீடர்கள் கேட்கிற கேள்வி என்பது என்னன்னா, அறியாமை நிமித்தமாக கேட்கிற கேள்வி. அறியாமை, ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்கிற கேள்வி. ஆனால் குரு இருக்கார, அவர் கேட்குறாரு. அதை எப்படி கேட்குறார் அப்படின்னா, தான் அறிவித்தது சரியான அவன் புரிஞ்சுட்டுருக்கானான்னு சிஷ்யனை பார்த்து கேள்வி கேட்குறார். தான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம், அப்படி சொன்ன கருத்தை சொன்ன அளவிலேயே புரிந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறதுல தான் அந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. அதனால் குருவுக்கு அறியாமை இல்லை, அறிந்து கொண்டு அடுத்தவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. அது சீடனுடைய நலனிற்காக கேட்கப்படுகிற கேள்வி. பரிப்பிரஸ்னேன சேவையான்னு சொல்கிறா. அதாவது குரு நல்ல சொல்லி கொடுத்து எந்த சூழலில் கேட்டால் கூட அதை அறிந்து கொள்வதோடு மாத்திரம் இல்லாமல் செயல்படுத்தி அனுபவத்திலே வருகிற பொழுது அதனிலிருந்து தோன்றுகிற வினாக்கள் இருக்க, அந்த வினாக்கள் தான் வினாக்களாக கருதப்பட வேண்டியவை. ஒரு குரு ஒரு உபதேசம் சொல்கிறார் அப்படின்னா, அந்த உபதேசத்தை பஞ்சாட்சரத்தை ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன். உதாரணம், அப்படி ஜெபம் பண்ணணும். ஒரு 5 லட்சம் ஆவத்தை ஜெபம் பண்ணணும். 5 லட்சம் ஆவத்தை ஜெபம் பண்ணினத்துக்கு அப்புறம் ஒரு சில அனுபவங்கள்லாம் வரும். இந்த மாதிரி திடீர்னு ராத்திரியில் விளக்கு ஜோதி தெரியறது அப்படின்னு ஏதாவது அது தொடர்பாக மேற்கொண்டு கேட்கக்கூடிய கேள்வியை தான் சிஷ்ய பிள்ளையினுடைய உயர்ந்த கேள்வியாக நாம் கருதலாம். அதே சமயத்தில் சீடன் அந்த கருத்தை சரியாக புரிந்து கொண்டானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள கேள்வி. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு சத்தியத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை, ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கதையை சொல்கிறோம். மிக உயர்வு. சத்தியம்தான் எதை இழந்தும் காக்க வேண்டியது, மனைவி மக்களை இழந்தும் காக்க வேண்டியது சத்தியம் அப்படின்னு சொல்கிற ஒரு வலுவான ஒரு கருத்தை ராமனை பற்றியும் தர்மம் தான் சொல்கிறது, ராவணனை பற்றியும் சொல்கிறது. ஆனால் எதை நாம் எடுத்துக்கணும்? ராமனை பற்றி தான் எடுத்துக்கணும், ராவணனை பற்றி எடுத்துக்கூடாது. ராமாதிபத் நத்து ராவணாதிபத் அப்படிம்பார். ஆனால் ரெண்டுத்தையுமே சொல்லி ஆகணும். அப்படிங்கும்போது மிகச்சரியாக அதை சீடன் எடுத்துக்கொள்ளுகிறார்களா? தான் சொன்ன எண்ணத்தை, தான் சொன்ன அந்த உணர்வில், அந்த அளவில் சீடர்கள் அறிந்து கொள்ளுகிறார்களா அப்படிங்கிறதுக்கான கேள்வி. அதனால் கண்டிப்பாக குரு கேட்குற கேள்விக்கு மிகவும் உணர்ந்து நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சீடர்கள் கேட்குற கேள்வி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அவர்கள் அனுபவத்தில் வரணும், அறிவில் மாத்திரம் இல்லாமல் அனுபவித்து அதில் வரக்கூடிய சந்தேகங்கள். இதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு பயில் பருவம் அப்படிங்கிறத பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் செயல்பாட்டு பருவம் அப்படின்னா கிரகஸ்தாசிரமம்னு சொல்கிறா. இப்படி படிச்சுட்டு சில விஷயங்களை செயல்பாட்டில் செஞ்சு பார்க்குற போது அதில் சில இது ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிற சந்தேகங்கள் அப்படிச்சுங்க. அந்த மாதிரி நம்ம செயல்படுற பொழுது ஏற்படுற சில சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பேர் வானப்பிரஸ்தாசிரமம்னு பேர். அதுக்கப்புறமும் அதை அனுபவத்தில் அடையிற பொழுது தான் சந்நியாசராசிரமம் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கா. அதனால் அனுபவித்து கேட்கிற கேள்வியானது சீடன் கேட்கிற பொழுது உயர்வாக இருக்கிறது. அறிந்து கொண்டானா என்று குரு கேட்கிற கேள்வி மிக உயர்வான ஒரு தளத்திலே அமைந்ததாக இருக்கிறது. இன்றைய தினம் சைவானுஷ்டான விதியை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அதில் இந்த சைவானுஷ்டான விதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. பேசிக்னு சொல்கிற மாதிரி அடிப்படை அதை தெரிஞ்சுக்கிறோம்.
அந்த வகையில் பார்த்திங்கன்னா சைவானுஷ்டான விதி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 30 பிரிவு இருக்குது. அந்த 30 பிரிவுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கா. பூமி சுத்தி, கலிங்க முத்திரை, கரண்யாசம், அங்கன்யாசம் அப்படின்னு சொல்லி சைவானுஷ்டான மந்திர தொகுப்புகளுக்கு தனித்தனியாக பேர் கொடுத்துருக்கா. எந்த அடிப்படையில் இதை பேர் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், செயல் அடிப்படையிலையும் பயன் அடிப்படையிலையும் ஒரு தொகுப்பு, ஒரு செயல் முடிவுற்றதன் அடிப்படையிலையும் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை மாதிரி சைவானுஷ்டானம்ங்கிறது மொத்தம் 30 குறும்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அது எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, எதில் முடிக்கிறது அப்படின்னா, பூமி சுத்தி அப்படிங்கிறது தான் முதல் ஒரு சைவானுஷ்டான செயல்பாட்டினுடைய பெயர். அதனுடைய கடைசி அனுஷ்டானம் சைவானுஷ்டானம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் கலிங்க முத்ரா அப்படின்னு ஒரு முத்திரையில் அதை முடிக்கிறார். இதுக்கு இடையில் 28 சம்ஸ்காரம் இருக்குது. சின்னதாக இருக்குது அந்த பூஜைகள், வழிபாட்டு முறைகள், இல்லைன்னா பயிற்சி, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ 30 பிரிவுகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக இந்த மாதிரி அனுஷ்டான விதியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பூஜை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 4 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக இதுக்கெல்லாம் அர்ச்சனைன்னு சொல்கிற வழக்கம். நீங்கள் எதை பண்ணினாலும் வழிபாடுன்னு அர்ச்சனானது. அதை தாந்திரிகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனா அப்படின்னு 4 விதமாக பிரிக்கிறது. இந்த சைவானுஷ்டான விதியை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த எல்லா விஷயமுமே 4 நாளாக பிரிஞ்சிடும். இப்போ மந்திரம் அப்படிங்கிறது ஒரு பிரிவு, அதுக்கப்புறம் தந்திரம் அப்படிங்கிறது ஒரு பிரிவு, அப்புறம் கிரியை அப்படின்னு ஒரு பிரிவு, பாவனா அப்படிங்கிறது ஒரு பிரிவு. இந்த 30 சிறு சிறு வழிபாட்டு முறைகளுமே இந்த 4 முக்கிய பிரிவுகளை கொண்டதாக இருக்கும். இப்போ அதில் நம்ம இந்த 4ஐயும் பற்றி இப்போ இந்த தடவை நம்ம சிந்திக்க போகிறோம். அதில் மந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஆகமங்களில் தேர்ந்தெடுத்து சிவபெருமானாலே சொல்லப்பட்ட ஒரு சில சொற்கள்னு சொல்லலாம். ஏன்னா வேதங்கள் ஒரு சில வரியை சொல்லும், ஆனால் ஆகமங்கள் அதை விட சுருக்கி சொல்லிடுது. என்ன அப்படின்னா, ஒரு சில சொற்கள், சிவபெருமானாலே சொல்லப்பட்ட ஒரு சில சொற்களை மந்திரம் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு சில வரிகள்னு சொல்லலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே மந்திரம் போகாது. அந்த மாதிரி ஒரு 50 சொற்களை இந்த சைவானுஷ்டான விதியிலே பயன்படுத்தி இருக்கிறார். அந்த 50 சொற்களுக்கு பேர் தான் மந்திரம்னு பேர். பொதுவாக இந்த மந்திரங்கள்லாம் இல்லாமல் எந்த ஒரு அனுஷ்டான விதியோ பூஜையோ வழிபாட்டு முறையோ இருக்காது. அப்போ எல்லா செயலுக்கும் மந்திரம்னு ஒன்று இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தந்திரம் அப்படின்னு பேர். இந்த தந்திரம்ங்கிறது என்னென்னா, இப்போ திருமூலர் திருமந்திரம்னு எழுதியிருக்கார், அதில் 9 தந்திரங்கள் இருக்குது. அதாவது ஒரு நூலினுடைய ஒரு பகுதின்னு அர்த்தம் தந்திரம்னா. அதுக்கும் தந்திரம் தான் பேர். தந்திரம்னா இப்போ காக்கா நரி கதையில் சொல்கிற போது நிறைய தந்திரம்னு சொல்லுவாள், அந்த தந்திரம் இல்லை. அதாவது இந்த இடத்துல ஆகமங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால், தந்திரம் என்று சொன்னால் முறைகள், அந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கோ இல்லையோ, ஒழுங்குமுறை, அந்த ஒழுங்குமுறையை தந்திரம் என்று சொல்லுவார்கள். இப்போ பாருங்கள், பிராணாயாமத்துக்கு ஒரு மந்திரம் சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் சுக்லாம்பரதரம் இருக்குது. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னா, குட்டிக்கும் போது இந்த மந்திரத்தை தான் சொல்லணும், அதை 5 தடவை குட்டிக்கணும், அதை எப்படி குட்டிக்கணும், என்ன பலனுக்காக குட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது பாருங்கள். காரியம் ஆரம்பிக்கும் போது குட்டிக்கணும், காரியம் முடிஞ்சவொன்னே கடைசியில் குட்டிக்கக்கூடாது.
அப்போ எந்த நேரத்தில் அதை குட்டிக்கணும், அப்படி குட்டுறதுக்கு நமக்கு என்னென்னதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த கையில் இந்த முஷ்டி முத்திரையெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒழுக்க விதிகளை சொல்லிக் கொடுப்பதற்கு பேர் தந்திரம்னு பேர். அதுக்கப்புறம் கிரியை, அதை அந்த ஒழுங்கு முறைப்படி, இப்போ ரெண்டுமே தியரி, மந்திரமும் தியரி தந்திரமும் தியரி. ஆனால் அதை செயல்பாடால் செய்யணும் அப்படின்னா கைகளாலேயோ இல்லை உடலாலேயோ இல்லை மனதாலேயோ சில செயல்களை நம்ம செய்கிறோம். இப்போ கைகளால் முத்திரை காட்டுறோம், ஆவாகன ஸ்தாபன சன்னிதான அந்த மாதிரி முத்திரை காட்டுறோம். அதே சமயத்தில் மனதுனால் சக்தி கஸ்தேனா நிவேத்யா அப்படின்னு வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள் பாவனை, சக்கிய பாவேனா அலங்கரித்தியா, தோழனா கருதி அலங்காரம் பண்ணு அப்படின்னு வரும். மனதுக்குள்ளே எண்ணுவது, அந்த செயல் மனசு சார்ந்தது. அது மாதிரி பாவனா, கைகளினாலும் மனதினாலும் செய்யக்கூடிய அந்த ஒரு பிரிவை நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல மந்திரம் இறைவனால் சொல்லப்பட்டது, தந்திரம் அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிற முறை, கிரியை அதை செய்கின்ற செயல்பாடு. அந்த கிரியைங்கிறது பெரும்பாலும் கை கால்களாலும் உடல் கருதி உடல் அப்படிங்கிற இந்த வாக்கால் மந்திரம் சொல்கிறது, கையால் அசைக்கிறது, நமஸ்காரம் பண்ணுறது, அது மாதிரி மனம் வாக்கு காயம், அதில் மனதினாலே செய்யப்படுவது தவிர கிரியாங்கிறது காயத்தினாலே செய்யப்படுவது, உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்களினாலே இறை திருமேனிகளை குறித்து செய்யப்படுவது அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ கிரியான்னு வேறு. அடுத்தது பாவனா அப்படிங்கிறது மனம் சார்ந்து ஒரு சில எண்ணங்களை தொடர்ந்து நிலைநிறுத்துவது, மனதை வெளியோட்டாமல் ஒரு குறிப்பிட்ட வகையிலே செலுத்துவது, அதுக்கு பேர் பாவனான்னு பேர். ஒவ்வொரு செயலுக்கும் அந்த பாவனா இருக்குது. இப்போ இந்த சைவானுஷ்டான விதியை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன, கிரியைன்னா என்ன, பாவனைன்னா என்ன, இது தெரியாமல் நாம் அதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. அதனால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது, அந்த செயலை எப்படி செய்யணுங்கிற ஒழுங்குமுறை இருக்குது, அதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற கைகளால் நாம் செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்குது, செயல்பாடு இருக்குது. அந்த செயல்பாடு நடைபெறும் பொழுது நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கணும் அப்படிங்கிறது பாவனா. இந்த நாளையும் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இனி தொடர்ந்து சைவானுஷ்டான விதியை சிந்திப்போம். பொதுவாக இந்த சைவானுஷ்டான விதி அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் பார்த்துட்டு இருந்தோம் இந்த மந்திர தத்திரங்கள், கிரியை, பாவனை இதெல்லாம் என்னன்னு பார்க்குறோம். இதெல்லாம் புரிஞ்சு பண்ணணுமா இல்லை புரியாத பண்ணணும் அப்படின்னா, புரிஞ்சு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். புரியாத பண்ணுறதுக்கும் புரிஞ்சு பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய சன்னியாசி இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கையில் ஒரு ஜலபாத்திரம் வச்சுருப்பார். முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கமண்டலம் வச்சுருப்பான். அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருந்தார். இந்த மாதிரி அனுஷ்டானத்துக்கு தேவை அந்த பாத்திரம். கங்கை கரையில் அவர் அனுஷ்டானம் பண்ணுற வழக்கம். அப்படி அனுஷ்டானத்துக்காக அவர் அங்கே போகிறார். அப்படி போகிற பொழுது ஸ்நானம் பண்ணிட்டார். இப்போ அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி ஸ்நானம் பண்ணுறதுக்கு இந்த கையில் இருக்கிற பாத்திரம் இருக்கோ இல்லையோ கமண்டலம், அதை சுற்றி முற்றியமாக பார்க்குறார். யாரும் இந்த பொருளை எடுத்துன்னு போயிடக்கூடாது. ஏன்னா அகமருஷனம்னு ஞானிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, தண்ணிக்குள்ளே முழுகின்னு ஜபம் பண்ணுவான் வெளியில் எல்லாம். இது மாதிரி பாத்திரம் தனியாக இருக்குது அப்படின்னு தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது யாராவது எடுத்துன்னு போயிட போகிறா, அப்புறம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பித்தளை கமண்டலம், அதாவது நீரை எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு சொம்பு மாதிரின்னு நினச்சோங்களேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த சொம்பை எங்கடா வைக்கலான்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் சுற்றியும் முற்றியும் பார்த்தார். சரி, கங்கை மணல் திட்டாக இருந்ததா, அந்த மணல் திட்டு, அந்த கரையில் போய் தான் ஸ்நானம் பண்ணணும், அந்த மணல் திட்டில் கொஞ்சம் குழியை தோண்டி அழகாக இந்த சொம்பை புதைச்சிட்டார். இந்த அனுஷ்டான பாத்திரத்தை புதைச்சிட்டு நம்ம அகமர்ஷனம் சூத்தம் ஸ்நான விதி எல்லாம் முடிஞ்சோன்னே திருப்பி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தோண்டி புதைச்சி விட்டார். அப்படி புதைச்சிட்டு கொஞ்சம் தூரம் திருப்பி நடந்து போனார் கங்கையை குறித்து. அப்புறம் அவருக்கே ஒரு சந்தேகம், எந்த இடத்துல புதைச்சோன்னு நமக்கே தெரியாத போயிடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அடையாளம் வைக்கணுமே, எந்த இடத்துல புதைச்சோன்னு தெரியறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணினார்னா, திரும்பி அங்கேருந்து வந்தார். இப்படி திரும்பி அங்கேருந்து வரும்போது தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்க்குறார். அவர் தூரத்துலேருந்து இவர் ஒரு பெரிய அனுஷ்டானவாதி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தூரத்துலேருந்து அவர் பார்க்குறார். அப்படி பார்த்தோன்னே அவர் தூரத்துலேயே பார்த்துட்டு இருக்கார். சரி, நம்ம புதைச்சதை பார்க்கல, அதனால் மேலே அடையாளம் தானே பண்ண போகிறோம்
அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கைகளால் மணல்களை அப்படியே குவிச்சார். அந்த இடத்துல குவிச்சு ஒரு லிங்கம் மாதிரி பண்ணார். ஒரு அடையாளத்துக்காக கொஞ்சம் மணல் குவிஞ்சிருக்கிற இடம் சாதாரணமாக மட்டமாக இருக்கும், அந்த இடத்துல குவிஞ்சிருந்ததுன்னா ஏதோ நம்ம அந்த இடத்துல புதைச்சிருக்கிறது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு அடையாளம் பண்ணினார். இதை தூரத்துலேருந்து பார்த்தார் பாருங்க. அவர் என்ன முடிவு பண்ணிட்டார், இவரே பெரிய அனுஷ்டானவாதி, அவர் கங்கையில் குளிக்கிற பொழுது அவளுக்கு ஒரு மந்திர சித்திலாம் அவளுக்கு இருக்கும், அதை மாதிரி இது ஒரு ரகசியம் போல இருக்கு. அவர் கங்கையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மணலை கையால் இப்படி குவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கணும், அவர் முறைப்படி தான் செய்வார் அப்படின்னு இவராக நினச்சி விட்டார். அப்படி தூரத்துலேருந்து பார்க்குறவர் அவர் என்ன பண்ணார், அவர் குளிக்கிறதுக்கு இவர் மணலில் குவிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை பாதுகாக்கணும், அதுக்கு அடையாளம் வைக்கணும், அதுக்காக அவர் குவிச்சார், அதுக்கு ஒரு பிரயோஜனத்துவம் இருக்குது. ஆனால் அங்கே தூரத்துலேருந்து பார்த்தாரு பாருங்க, இவர் அனுஷ்டானவாதின்னு மாத்திரம்தான் தெரியும், வேறு எந்த விஷயமும் அவருக்கு தெரியாத. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அவர் செய்கிறது கரெக்டாக தான் இருக்கணும், தானும் வெறுன சும்மா மேலாப்பில் மணலை குவிச்சுட்டு அவர் ஸ்நானம் பண்ண போயிட்டார். இப்போ இதை தூரத்துலேருந்து பார்த்தவா என்ன பண்ணால் அங்கங்கே இந்த மாதிரி பார்த்துட்டு சரி ஆஹா மணலை குவிச்சிட்டு ஸ்நானம் பண்ணணுமா அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு இந்த விஷயம் தெரியாத போயிடுதே, இப்படி ஒரு விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சால் தானே நமக்கு சொன்னால் தானே இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அவாலும் கொஞ்சம் மணலை குவிக்க ஆரம்பித்தா. வந்து பார்த்தா வெறும் கங்கைக்கரை முழுக்க ஸ்நானம் பண்ணுறவா எல்லாருமே அந்த மணலை குவிச்சிட்டு பண்ணியிருக்கா. இதில் என்ன பிரச்சனைன்னா, இவர் வந்து பார்த்தா இவருக்கு இப்போ 2 பிரச்சனை என்னென்னா, இவரை மாதிரி நிறையா முட்டு குவிச்சிருக்கு, எந்த இடத்துல பாத்திரம் புதைச்சோம்னு இவருக்கு தெரியல. அப்போ சாஸ்திரவாதி குழம்பி போனார். சரி புதுசாக அவரை பார்த்து நாம் செய்கிறோமே அப்படின்னு ஒரு பிரயோஜனத்துவத்தை தூரத்துலேருந்து பார்த்தா அவளுக்கு ஏதாவது பிரயோஜனத்துவம்னா அது இல்லாமல் போயிடும். அதனால் சைவானுஷ்டான விதி அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்னா முழுக்க காரணக்காரிய அடிப்படையில் புரிஞ்சுட்டு அந்த சைவானுஷ்டானத்தை நம்ம பண்ணினோம்னா பூரணமான இறையருளுக்கு நாம் பாத்திரமாகலாம். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.